திருமணம் இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் வீட்டில் நீச்சமாக இருந்தால் இவர்களுடைய திருமணம் சப் ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் தான் நடைபெறும். அது யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக நடைபெறும் திருமணமாக அங்கீகரிக்கப்படும். 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் நட்பு வீட்டில் இருந்தால் இவர்களுடைய திருமணம் கலப்பு திருமணமாக பெரியோர்கள் முன்னிலையில் கோவிலில் நடைபெறும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த ஜாதகர் திருமண மண்டபத்துக்கு போயிட்டு முகூர்த்தம் நடைபெறும் சில மணி நேரங்களுக்கு முன்பு திருமணத்தை நிறுத்திவிட்டு ஓடி போயிடுவார். இதுவும் ஒரு திருமண பொருத்தத்தில் முக்கியமான விதியாகும்.